அனைவருக்கும் வணக்கம். கரூரில் நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 41 பேர் இறந்தாங்க. தளபதி விஜய் ரொம்ப நாளாக கரூருக்கு போகணும், மக்களை சந்திக்கணும், அந்த மாதிரிலாம் மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி முடிச்சதுக்கப்புறம் தான் அரசியல் அடுத்த நகர்வு பற்றி யோசிக்கணும்னு ஒரு முடிவோடு வந்தாங்க. ஆனால் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அனுமதி கேட்டிருந்தாங்க, அதுக்கு அனுமதி கொடுக்கல. சரி, அனுமதி கொடுக்கலனாலும் மண்டபம் கேட்டு பார்க்கலாம், புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க, அதுவும் கிடைக்கல. வேறு வழி இல்லாமல் கரூர் மக்களை சந்திச்சா எப்படியா சந்திக்கணும், அந்த குடும்பத்தில் போய் மக்களை சந்தித்து அவங்களுடைய அனுமதியோட சென்னைக்கு வர வைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்க அனுமதி கிடச்சிச்சு. வர வச்சு மாமல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் 50 ரூம் எடுத்து அவங்கள தங்க வச்சு தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமாக போய் அவங்கள்ட்ட கொள்கைகளை கேட்டறிஞ்சு அவங்களோட என்ன கொள்கையை அதை முழுசாக நிறைவேற்றி வைக்கிற தளபதி விஜய் சொல்லிட்டாரு. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன உதவினா நான் செய்ய தயாராக இருக்கேன் தளபதி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் திருமணம், கல்வி செலவு எல்லாமே ஏற்றுக்க முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் நேற்று இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இதுக்கு ஏதாவது ஒரு சதி பண்ணுவாங்க அப்படின்னு, சதி நடக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது திடீர்னு வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் கொடுத்த 20 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டோம், நேரில் வரணும், நேரில் வரலைன்னா நாங்கள் எப்படி போக முடியும் அப்படின்னு ஒரு பொண்ணு போட்டுக்கிறதுக்காக. அது எப்படி ஒரு குடும்பத்தில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்க உங்களுக்கு தெரியாமல் அக்கௌண்ட் நம்பர் எடுக்க முடியுமா? ஒன்று அவங்களோட கேட்டு தான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அது எப்படி பணம் போட்டதே தெரியாமல் சொல்ல முடியும்? பணம் போட்டு நிறைய பேர் வீடியோ பேட்டிலாம் கொடுத்தாங்க, வீடியோலாம் வந்துச்சு. இது கூட உங்களுக்கு தெரியாதா? தெரியாமல் இருக்குமா? இதெல்லாம் ஒரு நாடகம், கூடிய வகையில் கண்டுபிடிப்பாங்க. விர்ச்சுவல்வாதி சும்மா இருக்க மாட்டாங்க, உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி புட்டுன்னு வைப்பாங்க. அது இல்லாமல் பணம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிக்கலாம் பணமே போடலைன்னு. இதை யாருமே நம்ப மாட்டாங்க. எப்படி பணம் போட்டிருப்பாங்க? நீங்கள் பணம் போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு பணம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏற்கனவே வீடியோவில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? எங்களுக்கு வருத்தம் இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு கோபம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போயே மாற்றி பேசுறீங்க. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, கூடிய சீக்கிரம் உண்மை வெளியே வரும், கண்டுபிடிப்பாங்க. தளபதி விஜயோட தடுக்க முடியாது, கண்டிப்பாக தான்.